ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எப்படி பீரியட்ஸ் தள்ளி போடுறது, அதுவும் நேச்சுரல் ரெமெடி வச்சு நம்ம எப்படி பீரியட்ஸை தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பீரியட்ஸ் ஒரு சில நேரத்தில் கடுப்பாக இருக்கும். அதாவது இப்போ ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லாங் ட்ராவல் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கும், இல்லைனா வீட்டில் சாமி கும்பிட்ற டைம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ரெடி ஆகும்போது கூட எனக்கு பீரியட்ஸ் டேட் இருக்கே, எப்படி போகலாமா வேணாமான்னு ஒரு அந்த மனக்குழப்பத்திலே நம்ம ரெடி ஆகிட்ருப்போம். அந்த டைமில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் எடுத்துப்பாங்க. கட்டாயமாக கண்டிப்பாக போகிற வழியே ஃபங்க்ஷனு, ஸோ தடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா டேப்லெட் எடுத்துப்பாங்க. நானுமே சின்ன வயசில் டேப்லெட் எடுத்திருக்கேன். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் செம்ம பெயினாக இருக்கும். அதனால் நான் அதை எடுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல ஆரம்பித்ததால் அது எடுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடி நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ டேப்லெட் எடுத்தோம் அப்படின்னா குழந்தை பிறக்கும் போதோ இல்லை கர்ப்பப்பையிலையோ நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இது நேச்சுரல் ரெமெடி தான். இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நானும் இது எடுத்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் வரல. அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே பீரியட் போஸ்ட்போன் ஆனுச்சு. அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். இதுதான் அந்த ரெமெடி. இது பேர் பொட்டுக்கடலை. நம்ம சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா, இப்போ பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதாவது இந்த டேட் அப்படின்னா, இந்த டேட்டுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணி முடித்ததும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்காமல் இந்த உடச்சக்கடலை சாப்பிட்ணும். எந்த அளவுக்கு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு பார்த்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு நம்ம எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நல்லா மென்று மசித்து சாப்பிட்ணும். இது சாப்பிட்டு முடித்த பிறகு வேணும்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் 5 டேஸ்க்கு கண்டிப்பாக இது நீங்கள் சாப்பிட்ணும். 5 டேஸ்க்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்காச்சும் நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரியே நீங்கள் அடிக்கடிக்கும் இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உடச்சக்கல்லை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஹீமோக்ளோபினோட லெவல் கம்மியாகும். அதாவது ரத்த சோகை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடிக்கும் எடுத்துக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது தடுக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி போயே ஆகணும் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகுது, நம்மளால முடியல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, பெயினாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் இதை உடச்சக்கல்லையை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளோ லெவல் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பீரியட் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த உடச்சக்கல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹீட்டானது சாப்பிடாதீங்க. அதாவது இந்த சிக்கன் ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டான ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்காதீங்க. அப்படி குளிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க சூட்டு எல்லாமே அது கலப்பி விட்டுரும். அதனால் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி டைமில் ஸ்வீட் எடுத்திங்கனாலும் நமக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்வீட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஹீட்டான ஐட்டம்ஸுக்கு பதிலாக கோல்டான ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதுக்கு ஏஜ்லாம் இல்லை, இந்த ஏஜ் குரூப் தான் சாப்பிட்ணும், இந்த ஏஜ் குரூப் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. சின்ன குழந்தை, அதாவது இப்போ பெரிய பொண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையிலேருந்து நம்ம வயசான வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நேச்சுரல் ரெமெடி தான். ஸோ அதனால் இது யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.